अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பகவானுடைய நாமங்கள் 141வது நாம பார்க்கணும். ராஜிஷ்ணு அப்படின்னு. இதற்கு முன்னால சதுர்தம்ஷ்டா சதுர்புஜங்கிற நாமாக்களை பார்த்தோம். சதுர்புஜா 4 கைகளை உடையவர் அப்படின்னு சொன்னோம். 4 கைகள் எதை குறிக்கிறது? மனிதனுக்கு வேண்டியதான 4 புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்லவை என்று கருத்து. மனுஷனுக்கு சாதாரணமாக வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நிரதிசயமான ஒரு சுகம், தங்கு தடங்கள் இல்லாதான ஒரு நிலை, ஒரு ஆனந்த நிலை. நாம் செய்யக்கூடியதான எல்லா செயல்களும் அந்த ஆனந்தத்தை நோக்கித்தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தை பெறணும் என்பதற்காகத்தான் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனா சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்கிறது. கிடைத்தாலும் அது அனித்தியமாக கொஞ்சமாகத்தான் இருக்கு, துன்பத்தோட கூடினதாகத்தான் இருக்கு. அப்படி துக்க சம்பின்னம் இல்லாமல், துக்க கலப்பில்லாதான சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணினால் அது கிடைக்க மாட்டேங்குது. அதற்கு வழி, லௌகிகமான வழிகள்லாம் நம்ம பார்த்தோம், கையாண்டு பார்த்தோம். அது சாஸ்வதமாக வரல. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லோகத்துல தெரியாததான உபாயங்களை சொல்வதற்காக வந்ததுதான் வேதங்கள். அந்த வேதங்கள் முதல்ல தர்மத்தை காட்டி, அதான் அறம்னு சொல்றோம். அந்த தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் அர்த்தம் தானா வரும். அர்த்தம்னா காசு, போகங்கள், சுகங்கள், இவைகள்லாம். பிறகு நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். அதான் காமம்னு பேர். தாங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அவைகள் தான் கிடைக்கும். அதற்கு பிறகு சாஸ்வதமான ஒரு ஆனந்தமும் நமக்கு கிடைக்கும். அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை தான் நாம் மோட்சம் என்று சொல்கிறோம். இந்த தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான 4 புருஷார்த்தங்களையும் அளிக்க 4 கைகள் அப்படின்னு சாதாரணமாக ஒரு அர்த்தம் சொல்லும். சதுர்புஜா சத்வாரஹா புஜாஹா அஸ்யா இதி. அதுல ஒவ்வொரு ஆயுதங்கள், சங்கம், சக்கரம், கதா, பத்மங்கள் இவைகளை வைத்துக் கொண்டிருக்க. சங்கமானது ஞானத்தை கொடுக்கிறது. சக்கரமானது நம்ம சத்ருக்களையும் மனசுல இருக்கக்கூடியதான காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள் எனக்கூடியதான அந்த சத்ருக்களையும் நாசம் பண்றதுக்காக சக்கரம். அதற்கு பிறகு கதையானது அகங்காரம் நமக்கு குறையணும். மீதி எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ஒரு மனிதன் தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு அகங்காரம் இருக்க பட்ச அது குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணினேன், நான் சரணாகதி அடைஞ்சேன், அந்த நானை விட மாட்டேன். அதை போக்கணுமையானால் பலவத்தரமான ஒரு ஆயுதம் வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த கதையை விட்டுருக்கா. அதற்கு பிறகு முக்தியை, ஆனந்தத்தை சொல்வது மலர்ந்த தாமரை. தாமரை மட்டும் இல்ல, தாமரை மலர்ந்து இருக்கும். பகவான் கையில இருக்கக்கூடியதான தாமரை மலர்ந்த தாமரை. அப்படின்னா பக்தியினால மலர்ந்து அந்த தாமரையை தான் வைத்துக் கொண்டிருக்கார். இதை யாரு அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவளுடைய இதயம் மலரணும், அதற்குள்ள தான் இருக்கணும் என்று காண்பிப்பதற்காக இப்படி ஆயுதங்களையும் பற்றி சொன்னோம். இது ஆன பிறகு அடுத்தது பிராஜிஷ்ணு. பிரகாச ஏக ரசத்வாத் பிராஜிஷ்ணு. இவ்வுலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் நமக்கு அறிவிப்பது, அதான் பிராஜிஷ்ணு. நம்ம
ஏதாவது பொருளை கண்ணால பார்க்கிறோம். பார்த்தா நமக்கு அந்த பொருளுடைய அறிவு வருது. இது சிம்பிளா தான் இருக்கு, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதை பார்த்தா புத்தகத்தை பார்த்தா புத்தகம் தெரியுது, சவரை பார்த்தா சவரம் தெரியுது. ஆனா சவரை பார்த்தா சவருங்கிறது அறிவு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டு பாருங்க. என்ன சார் இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, அதை எப்படி வருதுன்னு. ஏன்னா நீங்க கண்ணால ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் அறிவு உங்களுக்கு எப்படி வந்தது? பொருளே வரட்டும், அது நான் சொல்லல. இது இந்த பொருள் எனக்கூடியதான அறிவு எப்படி வந்தது உங்களுக்கு? உங்களுக்கு இல்ல, உலகத்துல யாராரு பார்க்கிறானோ அந்த பொருளை அவ எல்லோருக்கும் அந்த அறிவு வருது. நான் குடத்தை பார்த்தா குடம் என்றும், நீங்கள் குடத்தை பார்த்தா யானைன்னு அறிவு வருதோ? ஏன் வரல? இருக்கிறது குடம். அக்குடத்தை யார் பார்த்தாலும் குடை என்ற அறிவுத்தான் வருகிறது. எப்பொழுது பார்த்தாலும் குடம் என்ற அறிவுத்தான் வருகிறது. அந்த குடமானது எனக்கு இந்த அறிவை எப்படி உண்டு பண்ணுகிறது? பேசிக் கொஸ்டின். இதான் தியரி ஆஃப் பர்செப்ஷன். இந்த பிரத்யட்சமானது மனிதனுக்கு எப்படி வந்தது? இதற்கு முன்னால நான் பார்ப்பதற்கு முன்னால அக்குடம் எனக்கு புரியலை. நான் பார்த்த பிறகு இது குடம் என்ற அறிவு எனக்கு வந்திருக்கு. அப்பொழுது கண்ணுத்தான் காட்டுகிறதோ அப்படின்னு யோசனை பண்ணினேன்னா கண்ணு காட்டுறதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த கண்ணானது அது இஷ்டமா வேலை செய்யறதுன்னு. சில பொருள் எட்டி இருக்கு, அந்த பொருளை பார்த்தாலும் கண்ணை காமிக்க மாட்டேங்குது. ரொம்ப கிட்ட இருக்கு, அதையும் கண்ணு காட்ட மாட்டேங்குது. கண்ணுல மை இட்டு இருக்கா, மை நன்னா இருக்கான்னு எதிராளியோ கண்ணாடியிலோ பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறாளே தான் தன் கண்ணால தான் பார்க்கல. ஏண்டா கண்ணுக்கு கிட்ட இருக்கான் பார்க்கல, எட்டி இருக்கிற பொருளையும் கண்ணு பார்க்கல. தூக்கத்துல சொப்பனத்துல எந்ததோ பொருளை பார்க்கிறேன், அப்பொருள் ஒன்றும் இல்லை. இல்லாத பொருள்களை கண்ணு காட்டுறது, இருக்கிற பொருளை நிறைய பொருளை கண்ணு காட்டல. அந்த கண்ணை எப்படி சார் நம்ப முடியும்? தெரியல. இல்ல கண்ணு இல்ல, கண்ணுக்கு பின்னால மனசு இருக்குன்னா அப்ப அந்த மனசை எல்லாத்தையும் காட்டணுமே. கண்ணே பொருளை பார்க்கணும், மனசே எல்லாத்தையும் காட்டி கொடுக்கட்டுமே. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், உங்க கண்ணோ அல்லது உங்க மனசோ எல்லா ஜட பொருள்கள். கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இல்லை. ஏன் தூங்குற காலத்துல மனசு இல்ல, கண்ணு இல்ல. இந்த பொருளானது எனக்கு காணப்படணுமே, ஏனால் அந்த பொருளானது ஒழிக்கப்பட வேண்டும். அது எதனால ஒழிக்கப்படுகிறது? உள்ள இருக்கிற ஆத்மாவினால. சந்திரனோ இந்த தீபமோ ஒழிக்கிறதுன்னு சொல்லப்படாது. ஏன்னா தீபமானது சில பொருள்களை தான் ஒழிக்கும், எல்லாவற்றையும் ஒழிக்காது. எனக்கு சுவையை பத்தின அறிவு வருது, அது தீபம் ஒழிக்கிறதா சுவைய? எனக்கு வாசனை வருது, வாசனையை அறிகிறேன், அந்த வாசனையானது தீபத்தினால ஒழிக்கப்படுகிறதா? இல்ல. நான் இருட்டை அறிகிறேன், ஒரு ரூமுக்குள்ள போனேன், ஒரே இருட்டா இருக்கு, அந்த இருட்டும் நான் பார்க்கிறேன், இது இருட்டுங்கிற அறிவு எனக்கு வருது. இந்த தீபமா இருட்டை ஒழித்தது? தீபம் இருக்குமேயானால் இருட்டு ஓடி போயிடும். அப்ப இருட்டையும் ஒழித்ததான ஒரு ஜோதிஷ் இருக்கு, அது இந்த ஜோதிஷ் இல்ல. சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ அல்லது இந்த வெளியில இருக்கக்கூடியதான லைட்டோ இது இருட்டை ஒழிக்காது. இது வந்தால் இருட்டு ஓடி போயிடும். ஆனா எனக்கு இருட்டுங்கிற அறிவும் வருகிறது. அந்த இருட்டை, அந்த கருப்பா இருக்கக்கூடியதான இருட்டையும் ஒழிக்கக்கூடியதான ஒரு பொருள் இருக்கு. அது என்ன? அதான் என் ஆத்மா. இந்த பொருளானது உருவத்தை அறிவிக்கும், இந்த ஒளிக்கும், இந்த ஜோதிஷங்கள் எல்லாம். எது? சூரியன் சந்திரன் மின்னல் இவைகள்லாம் உருவத்தை கலரை மட்டும்தான் பிரகாசிக்கும். ஆனா எனக்கு வரக்கூடியதான அறிவுகள் வெறும் கலர் மட்டும் இல்ல, சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், இப்படி எத்தனையோ பொருள்கள் என்னால அறியப்படுகின்றன. அத்தனை பொருள்களுக்கும் பின்னால் இருந்து எல்லாவற்றையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறவர் உள்ள இருக்கிற பரமாத்மா. அவர்தான் பிராஜிஷ்ணு. ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத போனால் உங்க வாழ்க்கையில ஒரு கணம் நடக்க. அப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு சுப்பிரமணிய வேலவன்கிட்ட முன்னால போய்
நான் காப்பாத போதான் நீ இப்படி என்னை காப்பாத்துன்னு கேட்பியான்னு அவர் இருக்க தொட்டல்லவா நீங்க காப்பாத்துன்னு கேட்கிறேன். நான் காப்பாத்தி கொண்டே இருக்கேன், நீ பார்க்கலையே என்னங்கிற. ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் உழைக்கி கொண்டு இருக்கிறவர் அவர்தான். நதத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னி. சூரியன் எதையும் அதை உடைக்கவில்லை, சந்திரன் உடைக்கவில்லை அப்பொருளை. ஆனா எது சத்யபாசா சர்வமிதம் விபாதி. அப்பொருளுடைய ஒளியினாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையுமே ஒழிக்கணும். சூரியன் இன்றைக்கு ஒழிக்கிறார் என்று சொன்னால் சூரியனுக்குள்ள இருக்கிற ஒளி இவர்கிட்ட வந்ததுதான். யதாதி ஜகதம் தேஜா ஜகத்பாசயதேகிலம். சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல இருக்கிற ஒளியோ, நெருப்பு இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ, மின்னலின் ஒளியோ எல்லாமே என்னுடைய ஒளிதான். இந்த ஒளியை வாங்கி கொண்டு அவைகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டு எல்லா அறிவையும் தருபவர் பரமாத்மா. அறிவு எப்படி வர்றது உங்களுக்கு? நீங்க கண்ணால குடத்தை பார்த்தேன். கண்ணால குடத்தை பார்த்ததுமே சயின்ஸ்ல என்ன சொல்றான், குடத்திலிருந்து இருந்த கிரணங்கள் அது கண்ணுக்குள்ள பொறுத்து கண்ணுக்குள்ள போய் அது பிரெயின்ல அது திருப்பி ரிஃப்ளெக்ஷன் வந்தது. அதனால நமக்கு இது புரிஞ்சது அப்படின்னு கேமரா பாடம் சொல்றப்ப சொல்லி கொடுத்தேன். இது என்ன விவகாரம்? குடத்தை நேர பார்த்தா குடமான தலைகீழ நம்ம தலையில தெரிஞ்சதான். அதை நம்ம தலைகீழ தெரிஞ்சதான குடத்தை நேர பாக்குறோமா? இது எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு மேல சீலிங்ல பல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அது பாக்குறா போல நமக்கு அறிவு வருதுங்கிறான். அது சரியா இருக்குமா? அது எப்படி நமக்கு சரியான அறிவு வருது? இது கேட்கல நம்ம அங்கே சொன்னதை. ஓஹோ இப்படித்தான் இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, எந்த பொருளை நீங்க பார்க்கிறீங்களோ அந்த பொருளுக்கு உங்க மனசு கண் வழியாக அங்கே போறது. உங்க மனசானது தெர்மாமீட்டர்ல இருக்கக்கூடியதான மெர்க்குரி மாதிரி. அது எப்படி அந்த சூட்சமாக இருக்கக்கூடியதான அந்த டியூப் வழியாக வெளியில போறதோ அதே விதமாகத்தான் உங்க மனசானது கண் வழியாக வெளியில போய் அந்த குடம் முதலிய பொருளை பார்க்கிறது. அதை முழுக்க சூழுகிறது. சூழ்ந்து மறுபடியும் திரும்பி வந்துடுறது. இந்த மனசு திரும்பி வந்ததுமே உங்க மனசுல என்ன ஆச்சுன்னா, இப்பொருளை பார்ப்பதான ஒரு சம்ஸ்காரம் அங்கே அந்த மனசு போய் நேர போய் தொட்டு வந்ததோ இல்லையா, மனசுக்கு அந்த அறிவு வந்து. இந்த மனசு ஜடப்பொருளாச்சு, அதுக்கு அறியும் திறமை எங்கிருந்து வந்தது கேட்கலாம் நீங்க. இந்த ஆத்மா மனசுக்கு அந்த திறமையை கொடுத்தது. ஜலம் சில்லுன்னு தான் சார் இருக்கும். சில்லுன்னு இருக்கக்கூடியதான ஜலத்தை நெருப்பு மேல வச்சுட, ஏனால் ஒரு பாத்திரத்துல விட்டு கொஞ்ச நேரம் ஆனதுமே ஜலமும் கொதிக்கிறது. அந்த நெருப்பின் சுவாவமாக கொதிக்கும் தன்மை, சுடும் தன்மை அந்த ஜலத்துக்கு எப்படி வந்ததோ அதே விதமாகத்தான் இந்த சைத்தன்யம் பரமாத்மாவுடைய ஒரு ஸ்வரூபம், எல்லாவற்றையும் ஒழிக்கும் ஸ்வரூபம் அந்த மனசுல வந்தது. இப்ப மனசு என்னாச்சு, எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடியதான நிலையை பெற்றது. இந்த மனசானது குடத்துக்கிட்ட போச்சு, குடத்தை ஒழித்தது மட்டுமல்ல, நான் ஒழித்தேன் என்று அறிந்தது. ஆகையால் தான் மனசில் நான் அறிந்தேன் எனக்கூடியதான அறிவு வருகிறது. இப்ப இந்த மனசானது கண்ணோட சேரும், காதோட சேரும், மூக்கோட சேரும், நாக்கோட சேரும், தோலோட சேரும். கண்ணால உருவத்தை அறிவேன், காதால சத்தத்தை அறிவேன், மூக்கால வாசனையை அறிவேன், தோலால ஸ்பர்சத்தை அறிவேன், அத்தனையும் அறிகிறீர்கள். இவைகள் அந்தந்த புலன் மட்டும் அறிகிற, அந்த புலனுடன் சேர்ந்ததான மனசு அறிகிறது. அந்த மனசு ஜடமா இருந்த போதிலும் மனசுக்கு பின்னால் இருக்கிற பரமாத்மா அவர் அறிகிறார். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிராணிக்கும் இது நடக்கிறது. ஒவ்வொரு பிராணி அவன் எதை பார்க்கிறானோ அதெல்லாம் பரமாத்மாவுக்கு அறியப்படுகிறது. இப்ப பரமாத்மா எப்படி ஆயிட்டார்? எல்லாம் அறிந்தவர் ஆயிட்டார். உலகத்துல எந்த பிராணி எதை பார்த்தாலும் அது அவருக்கு தெரிகிறது. தெரியும். இன்னொரு கேள்வி நீங்க கேட்கலாம், நான் அறிந்தால் பரம்பொருள் அறிகிறார், நான் அறிந்தால் நீரே அறியல, உமக்குள்ளேயும் அதே பரம்பொருள் தானே இருக்கிறார்.
கேள்வி வரலாம். அவர் என்ன சொல்றார்? நான் அறிந்தால் நானும் அறிகிறேன், பரம்பொருளும் அறிகிறார். நீர் அறிந்தால் நீர் அறிகிறேன், பரம்பொருள் அறிகிறேன். ஆனா எனக்கும் உங்களுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஒரு பரம்பொருள் தான் அத்தனை சரீரங்களையும் பிரதிபிம்பமாக வந்திருக்கிறார். ஆகையால் நேர பரம்பொருளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் கனெக்ஷன் கிடையாது. ஆகையால் நான் அறிந்தது தங்களால் அறிய முடியாது, தாங்கள் இருந்தது இன்னொருவரால் அறிய முடியாது. ஆனா யார் இருந்தாலும் பரமாத்மாவுக்கு போகும். ஏன்னா அவர் தான் எல்லோருக்கும் திறமையை கொடுக்கும். மனது வெவ்வேறா இருக்க மனிதர்களுக்கு, ஆகையால் மனது வேற வேறா இருப்பதனால் ஒரு மனதுக்கு இன்னொரு மனதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லா மனதுக்கும் அனுகிரகத்தை பண்ணின பரம்பொருள் வேறு, அவருக்கு எல்லாமே. ஆகையால் பரமாத்மா எப்படி? ராஜிஷ்ணு பிரகாச ஏக ரூபத்வாத், அறிவதே ஒரே ஸ்வரூபம் அவருக்கு. அறிவு ஒண்ணுதான். இந்த அறிவு தான் நிஜமான பிரகாசம். நாம இந்த சூரிய பிரகாசம், சந்திர பிரகாசம், லைட்டுங்கிறோம் பார்த்தீங்களா? இது என்ன? உருவத்தை மட்டும் காட்டக்கூடியதான லைட். இத நீங்க நல்லா கவனித்து பார்க்கணும். இருட்டறையில தாங்கள் இருக்கு, வெளிச்சத்துல ஒரு பொருள் இருக்கு. இருட்டறையிலிருந்து பார்த்தால் வெளிச்சத்துல இருக்கிற பொருள் தெரிகிறது உங்களுக்கு. ஆனா தாங்கள் வெளிச்சத்துல இருக்கு, இருட்டறைக்குள்ள குடம் இருக்கு, அங்கிருந்து வெளிச்சத்தை பார்த்தா குடம் தெரியல. இந்த லைட் ரேஸ்ன்னு சொன்னா இது தெரியணுமோ இல்லையோ? ஏன் சார் தெரியும்? இதுக்கெல்லாம் சாஸ்திரங்கள்ல விசேஷமா போயிருக்கு. ஆனா ராஜிஷ்ணுன்னா என்ன அர்த்தம்? எந்த மனசுக்கும் திறமையை கொடுத்து பொருளை அறியக்கூடியதான தன்மையை நமக்கு கொடுப்பவர். ராஜிஷ்ணு நன்னா தான் இருக்க. இந்த ஒளியால் நாம் எல்லா பொருளையும் அறிகிறோம். அது மட்டும் அறியல, இது பிரத்யட்சம்ங்கிறது ஓர் அம்சம் தான் நமக்கு தெரியும். குடத்தை பார்த்து இது குடம் என்று அறிந்தேனேயானால் இதுக்கு பிரத்யட்சம்னு பேர். ஏன் பிரத்யட்சம் என்று சொன்னேன்? அட்சம் என்றால் புலன், பிரதினா முன்னால, புலனுக்கு முன்னால இருந்தது. அதான் என் கண்ணுக்கு முன்னால் நடந்தது, நான் பிரத்யட்சமா பார்த்தேன். என்ன சொல்றேன்? என் கண்ணுக்கு முன்னால நடந்தது, நான் பிரத்யட்சமா பார்த்தேன். இந்த பிரத்யட்சம்ங்கிற சம்ஸ்கிருதத்துல இருக்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கண்ணுக்கு முன்னால். கண்ணுக்கு மறவா நடந்ததுன்னா எனக்கு தெரியாது. என் கண் மறவா நடந்தது என்ன கேட்காதீங்க சார் அப்படிங்கிறது. என் கண் மறவா நடந்தது என்று சொல்வதற்கு சம்ஸ்கிருதத்துல அக்ஷம் பரதா, கண்ணுக்கு பின்னால், கண் மறவா. அதை நீங்க பரோட்சம்னு சொல்ல. பிரத்யட்சம்னா கண்ணுக்கு முன்னால, பரோட்சம்னா கண்ணுக்கு மறவா. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த நான் ஒண்ணு இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் சொல்றேன். நீங்க இந்த நான்ங்கிறத கண்ணால பாத்தீரோம். உங்களுக்கு தெரியவே தெரியாதோ? நான் தெரியாத व्यक्ति உலகத்துல இருக்காரா சார்? இந்த நான் நம்மளை ஏதோ உள்ள சொல்லிட்டு இருக்கோமே. யார் இருந்தால் நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன், நான் வருகிறேன், நான் குதிக்கிறேன், எல்லாமும் சொல்லி கொண்டிருக்கேன். அந்த நான் உங்களுக்கு புரியல. கருப்பா வெளுப்பா இருக்கிறதோ, குண்டா இருக்கிறதோ, ஒளியா இருக்கிறதோ உங்க ஸ்தூல சரீரமே ஒழிய அந்த நான் என்கிறவர் இல்லை. ஆனா அந்த நானை பத்தி நமக்கு தெரியல. அந்த நானானவர் பிரத்யட்சம் இல்ல, ஏன்னா கண்ணால பார்க்கல, புலனால் அறியப்படலை. அதான் அப்பிராபிய மனசாசா வேதம் சொல்றது. ஆனா அவருக்கு தெரியாதோ? உலகத்துல இருக்கிற இன்னும் படிக்காதவன் கூட நானுங்கிறான், ஸ்கூலுக்கே போகாதவன் கூட நானுங்கிறான். அந்த நானை என்ன சொல்வேன்னு, அது பிரத்யட்சம் இல்ல, பரோட்சம் இல்ல, கண்ணுக்கு முன்னால தெரியல, கண் மனவாகவும் இல்லை அது. ஆனா என்ன, அது அபரோட்சம். அது பரோட்சம் இல்லை, அவ்வளவுதான். கண்ணால பார்க்கல, தெரியலேன்னு சொல்ல முடியல சார். ராத்திரி 11 மணிக்கு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டேன், நீங்க முழிச்சுட்டா நான் இருக்கேன்னு தெரியும். சுவிட்ச் போடுறதுக்காக அப்படி தேடுறேன். அப்ப என்ன, நான் இருக்கேன், நான் தேடுகிறேன்னு நினைக்கிறேன், நான் தெரிகிறது. இது அபரோட்சம். இது மட்டும்தான் உங்களுக்கு அறிவு வருதுன்னு நினைக்கப்படாது. மலையில புகைய பார்த்ததுமே அப்படி குகுன்னு வருது புகை. கொஞ்ச நேரம் பார்த்தது, அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கு. டக்குன்னு என்னாச்சுன்னா, அங்கே நெருப்பு இருக்கணும் சார்.
புகையை கண்டு நெருப்பு இருக்கணும்னு ஊகித்து, நெருப்பு புகையை கண்டா இது புகைங்கிற அறிவுத்தானே வரணும். அதானே பிரத்யட்சம். புகையை கண்டால் இது புகைன்னு அறிவு வந்தா மட்டும் போதும். ஆனா புகையை கண்டு ஓஹோ எப்பொழுது புகை வருதோ அப்பொழுது அங்கே நெருப்பு இருக்கணும் என்கிறதையும் பார்க்கிறேன். ஓர் அறிவு இன்னொரு அறிவுக்கு காட்டி கொடுத்தது. ஆகையால் அதுக்கு என்ன பேரு? அனுமானம், இன்ஃபரன்ஸ். அதே போலயே ஒன்னை பார்த்து இன்னொன்னு அறிகிறேன், அது போன்றதான ஒரு பொருள், அதுக்கு உபமானம். நான் சொல்ல காதால சொல்ல, நான் வாயால ஒரு சொல்ல சொன்னா அந்த சொல்லானது உங்க காதுக்கு போறது. காதுல போன பிறகு அது என்ன பண்றது தெரியுமா? அந்த காதுக்குள்ள உள்ள போய் மனசுக்குள்ள போய் இந்த சொல்ல இவர் இந்த பொருளை தான் குறிக்கிறாரு தெரியும். நான் யானைன்னு சொன்னேனே, ஆனால் இந்த யானைங்கிற சொல்லானது உங்க காது வழியாக உள்ள போய் அது என்ன பண்ணிட்டு அது வெறும் காதை மட்டும் சொல்ல, இது யானைங்கிற சொல்ல மட்டும் அப்படியே சொல்லல, இந்த சொல்லுக்கு பொருளான அந்த யானையை உங்க மனசுல ஏற்படுத்தி, ஓஹோ 4 கால இருந்து முறம் போன்றதான காதுகளை கொண்டு சின்ன கண்களோட தந்தங்களோட இருக்கக்கூடியதான ஒரு பொருளை தான் இவர் குறிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவானது உங்களுக்கு ஏற்பட்டது. அப்ப இந்த சொல்லானது அந்த பொருளை குறித்தது பார்த்தீங்களா, அதான் சப்தம் இருக்கு. பார்க்கும் போது சாப்த போதம், இப்படி ஒரு சென்டென்ஸ் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியுது. இதுக்கு சாப்த போதம் பாருங்க. ஏதோ அறிவுங்கிறதே அறிவு எத்தனை விதமாக இருக்கு. இதே போலயே அர்த்தாபத்தி. பகல்ல 10 நாளா நான் எதிர்க்க அவரோடய இருக்கேன், ஒன்னும் சாப்பிடவே இல்லையே சார்னா, ஆனா வெயிட் பார்த்தா 2 கிலோ ஏறி இருக்கு சார்னா. என்ன அர்த்தம்? ராத்திரி என்னன்னா சாப்பிட்டிருக்காங்க. இது அர்த்தாபத்தி இருக்கு. அதே போலயே அனுபலத்தி, இது இருந்தால் எனக்கு காணப்படும், காணப்படலே ஆகையால் இல்லை. இப்படி ஒரு நமக்கு அநேக விதமான அறிவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பிராஜிஷ்டுங்கிறவர். இந்த பரமாத்மா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்து கொண்டு இத்தனை விதமான அறிவுகளை மனசுக்கு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் உலகத்தை முழுக்க ஒழித்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத போனால் இதமந்தம் ஜகத் கிருஷ்ணம் ஜாயேத புவனத்ரயம் யதி சப்தா ஸ்வயம் ஜோதி ஆசம்சாரம் ந விப்யதே. மாமா இருந்துட்டு இருக்காரு, எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் தன் கையிலேயே வச்சுட்டு இருக்காரு. நம்ம தேசம் என்ன சொல்றது? முதல்ல நீங்க எல்லாவற்றையும் கட்டி காக்கணும், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது பற்றுதல் இல்லாம இருக்கணும். சாஸ்திரம் சொல்றது வீட்டுக்குள்ள இருங்க, வீட்டுக்குள்ள நான் தான் வசத்தின்னு எல்லாமும் என் கையிலதான் நடக்கணும்னு பற்றுதல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நீங்க ஆன பிறகு பையனுக்கு கல்யாணம் பண்ணி மாட்டு பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒதுங்கிட்டு இருக்கணும். வீட்டுக்குள்ள நீங்க இருந்தாலும் இது என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், வேண்டிய சமயத்துல சகாயம் பண்ணுவோம், பகவத் தியானத்தை பண்ணி கொண்டிருப்போம் அப்படிங்கிற மனப்பான்மை மனுஷனுக்கு இருக்கணும். அந்த பகவத் தியானம் தான் நமக்கு பகவானை இதயத்துல சேர்க்கும். சுத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாந்தே நிர்வித்ய கர்ண விவரைவ ஹரிதேங்கதாபம். மனசுக்கு நிம்மதி வேணுமே, அது இல்லாத போனா ஒன்றும் நடக்காதே. ஆகையால் காதால பகவத் குணகணங்களை கேட்கணும், வேதாந்தங்களை கேட்கணும். அதை நீங்க அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அனுஷ்டானத்துல கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆத்துல இருக்கிற எல்லா ஜோலியும் எல்லாருக்கும் கொடுத்துடணும். நீங்க பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன், சகாயம் வேணும்னு கேட்டுக்கிறேன் அப்படி கடைசி வரைக்கும் நம்ம தனியா ஒட்டு இருந்தோமையானால் நமக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும். அப்படி இல்லாம எல்லாத்தையும் என் பொறுப்புன்னு வச்சிருந்தேன்னா ஒரு நாளைக்கு அது என்ன ஆகுனார், எல்லோருக்கும் கஷ்டம் வந்துடும். ஒரு குடும்பத்துல என்ன பண்ணிருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் ஆட்டக்காரையும் நம்பலேவர், காசு அது இது எல்லாத்தையும் தன் பொறுப்பு கையிலேயே வச்சுட்டு இருக்கார். என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு இருந்தா போல ஜுரம் வந்துட்டு பேச முடியாமல் போய் அவர் சொல்றார், இத்தனை பேர் நமக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், இந்த இடத்துல காசை வச்சிருக்கேன், இதை எடுத்து எனக்கு வைத்தியத்துக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறார். அவர் என்னமோ சங்கியம் பண்றார், என்னமோ பேசுறார், இங்க இருக்க ஆத்துக்காரிக்கே பிடிக்கல. என்ன ஆச்சுன்னு 50 வருஷமா கொடுத்தனம் பண்ணிருக்கேன் இவரோட. அவர் பண்ணக்கூடியதான சைக்கியம் அவளுக்கு புரியல. ஏன்? வாயால சொல்ல முடியல. வாயால சொல்ல முடிஞ்சால் புரியும். இப்ப என்னாச்சு, அது வாய் சொல்ல தெரியல, அவருக்கு முடியல.
இப்ப என்னாச்சு, இவர் பண்ணக்கூடிய சமயம் அவருக்கு புரியல. அதனால என்ன தெரியணும் உங்களுக்கு, பின்னால ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கு. அந்த ஆத்ம தத்துவத்தை நாம புடிச்சுட்டு அதோட எல்லா காரியமும் நடத்தி கொண்டிருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிகிறது. ஆகையால் அந்த பரமாத்மா இல்லைன்னு ஒண்ணும் நடக்க நம்ம நினைக்கிறோம், இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உருப்படியும் அதாவது தன் தன் செயலை பண்ணணுமே, ஆனால் அதற்கு பின்னால அவர் சக்தியை கொடுக்கணும். கரண்ட் இல்லாத போனா உங்க அதுல எந்த பொருள் வேலை செய்யும்? காஃபி மேக்கரோட காஃபி கிடையாது காலம்பரம் எழுந்தது, சாப்பாடு அப்புறம்னு. அப்ப என்ன, சக்தி இல்லாத போல எப்படி நடக்காதோ அதே போல இது சக்தி. இந்த சைத்தன்யத்துக்கு என்ன பேரு? சிற்சக்தி. அதனாலதான் பிராஜிஷ்ணு. பிராஜிஷ்ணு தான பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். பிராஜதே ஒழிக்கிறார், அதான் பிராஜிஷ்ணு. அதே மாதிரியே இவ்வுலகம் எல்லாம் அவராக ஆச்சு. உலகத்தை எல்லாம் என்ன பண்ணினார்? தன்னிடத்திலிருந்து தான் தயார் பண்ணினார். வேற ஒரு பொருள் மூல பொருள் இன்னொரு பொருள் கிடையாது, தானாகவே தயாராக்கினார். தன்னிடத்துல இருக்கிற மாயா எனக்கூடியதான பிரகிருதி சக்தியினால். ஆகையால் அவர் போஜனமாயிட்டார். போஜ்ய ரூபதையா பிரகிருதி மாயா போஜனம் இத்யுச்சதே. நமக்குள்ள தானா இருந்து கொண்டு பரமாத்மாவாக இருந்து கொண்டு உலகத்தை அனுபவிக்கிறார். உலகமாக இருந்து கொண்டு அவர் அது அனுபவிக்கப்படுகிறார். தைத்தரியோபனிஷத்துல அன்னமும் பிராணமும் பரஸ்பர பிரதிஷ்டிதம். ததன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேதா. அன்னமன்னே பிரதிஷ்டிதம் சொல்றது பத்தில அன்னம் பிராணத்துல பிராணம் மனத்துக்குள்ள. என்ன, பிராணம் சரீரத்துக்குள்ள இருக்கு, அதனால சரீரத்துக்குள்ள பிராணம் இருக்கு. அதனால பிராணமானது சரீரத்துக்கு அன்னமாச்சு, உள்ள போயிட்டு. ஆனா அன்னத்தை சாப்பிடுறது எதுன்னா இந்த பிராணம் தான் சாப்பிடுறது அப்படின்னு. உலகத்துல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கு. நீங்க தனியா ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியாது. எல்லாமே எல்லாத்தோட சேர்ந்திருக்கு. காரணம் என்ன? அதுவும் பரம்பொருள் தான், இதுவும் பரம்பொருள் தான். ஆகையால் விவகாரம் என்னென்ன, போஜ்ய ரூபமாகவும் அவர் தான் இருக்கார். அதனால்தான் போஜ்ய ரூபமாக அனுபவிக்கப்படக்கூடியதான உருவமாக அவர் இருப்பதனால் அவருக்கு தாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்? போஜனம் அப்படிங்கிறது சொல்லிருக்கு. இப்ப பாருங்க, இந்த போஜனம் எனக்கூடியதான பதார்த்தத்துல ஒரு அம்சம் இருக்கு. ஒரு இடத்துல அவர் இருந்து இன்னொரு இடத்துல அவர் இல்லாத போனால் அவருக்கு அபரிச்சின்னத்துவம் வராது. நாம் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் லிமிட்டெட், ஒரு கட்டுப்பாடுக்குள்ள அடங்கினது. கட்டுப்பாடுக்குள்ள அடங்கினதான பொருள்கள் எது? கட்டுப்பாடு எத்தனை விதமா இருக்கு உலகத்துல? ஒரு தேசத்தினால், ஒரு காலத்தினால், ஒரு வஸ்துவினால் கட்டுப்பட்டிருக்கு. இந்த பொருளானது இந்த புஸ்தகம் இங்க இருக்கு, அங்க இல்ல. அதனால இங்கத்தான் இருக்கு, அங்க இல்ல. இங்க இருக்குன்னு சொன்னாலே அங்க இல்லைன்னு அர்த்தம். இப்பொழுது இருக்குன்னு சொன்னா நேற்று இருக்கான்னு டவுட், இன்னொரு நாளைக்கு இருக்குமான்னு டவுட். நீங்க இங்க இப்பொழுது இருக்கேன், ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னால இருப்பேடா சார் நீங்க வேற. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால டவுட் தான் சார் தரோம். அப்ப என்னாச்சு? ஒரு காலத்துல இருக்காருன்னா இன்னொரு காலத்துல இல்லைன்னு ஆயிடும். ஒரு தேசத்துல இருக்குன்னா இன்னொரு இடத்துல இல்லைன்னு ஆயிடும். இதுதான் புஸ்தகம், இது புஸ்தகம் இல்ல. இந்த பொருளுக்குள்ளதான் புஸ்தகங்கிற பேர், இதை தாண்டினா புஸ்தகங்கிற பேர். அப்ப என்ன, ஒரு பொருளால் கட்டப்பட்டப்பட்டிருக்கு, ஒரு காலத்தில் கட்டப்படப்பட்டிருக்கு, ஒரு தேசத்தில் கட்டுப்பட்டப்பட்டிருக்கு. ஆனா எங்க பரமாத்மா எப்படி எல்லா காலத்திலையும் இருக்கார், எல்லா தேசத்திலையும் இருக்கார், எல்லா பொருளாகவும் இருக்கார். எல்லா பொருளாகவும் இருக்கார் என்பதை காண்பிக்கிறதுக்காக விஷ்ணோர்முகம் வீசியாணி பிரவோஜன்ய பார்த்திவானி விமயரஜாந்தி ஸ்ரீடி பதாவி சக்கரமே விஷ்ணோர்கோ பாதாப்யா 3 பதங்களை வச்சு உலகத்தில் முழுக்க அளந்து விட்டாராம். அப்ப என்ன, உலகம் மூலகமும் தன் தானாக வியாபித்து விட்டார். எல்லா பொருளையும் தான் இருக்கிறார். எல்லா பொருளாகவும் ஆயிட்டாரா, எல்லா இடத்துலையும் இருக்காரா. அவர் தான், அவருக்கு பிறவியும் இல்லை மரணமும் இல்லை, எப்பொழுதும் அவர்த்தர் தானே இருக்கிறார். அப்ப என்னாச்சு, லிமிடேஷன் பை டைம் இல்ல, லிமிடேஷன் பை ஸ்பேஸ் இல்ல, லிமிடேஷன் பை இதுவும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை. அப்ப என்னாச்சு, எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லாமாகவும் அவர் தான். எல்லாமாகமா எப்படி சார் இருக்க முடியும்? கேள்வி கேட்கலாம்.
தங்கத்திலிருந்து உண்டான பொருள்கள்ல எல்லாவற்றிலையும் தங்கம் எப்படி இருக்கோ அதே விதமாக உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் உலகத்துக்கு காரணமா இருப்பதனால் அவர் இருக்கிறார். மோதிரத்திலேயோ வளையலையோ செங்கிலையோ எப்படி தங்கம் இருக்கோ அதே விதமாக மூல காரணமான பரம்பொருள் எல்லாவற்றிலையும் இருக்கார். ஆகையால் என்ன ஆயிடுது, அவர் தான் போஜனம். போஜனமும் உட்கொள்ற பொருள் மட்டும் இல்லை, அனுபவிக்கக்கூடியதான பொருள் என்று பெயர். வாக்குக்கு போஜனம், அதே போல கண்ணு காது மூக்கு நாக்க இவைகள் அனுபவிக்கிறது எல்லாமோ போஜனம் தான். ஆகையால் பரமாத்மா போக்தாவாக பிராஜிஷ்டுவாகவும் இருக்கார், போஜனமாகவும் இருக்கார். அதனால போஜ்ய ரூபத்தையா பிரகிருதி மாயா போஜனம் இத்தியுச்சதே. இங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும், இந்த சாங்கியாள்னு சில பேர் இருக்கா, அவள் தான் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் யோகிகள்னு ஆயிட்டார். முதல்ல இந்த சாங்கிய சாஸ்திரத்தை கபிலர் எனக்கூடியதான முனிவர் நமக்கு அனுகிரகித்து கொடுத்தார். அந்த கபில முனிவர் இவெல்லாம் இந்த மகர்ஷிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் பெரியவர் அவர் பெரியவர்னு நம்ம பேசக்கூடாது. அந்த உயர்ந்ததான ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கே, பரம்பொருளுடைய தத்துவம், அதை சாதாரண மனிதனுடைய மனதால் அறிவது கஷ்டம். அது கஷ்டம் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முனிவர்களும் ஒவ்வொரு வழி நமக்கு கொடுத்தார். அதோ அற்புதமான வழியை கொடுத்தவர் வியாசாச்சாரியர். அந்த வியாசர் வேதங்களை நாளா பிரித்த, வேதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஓரிடத்துல சேர்த்து வைக்கணும் என்ற மகாபாரதத்தை எழுதினார். அதில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை புரிவதற்காக பல புராணங்களை எழுதினார். புராணங்களில் ஒவ்வொரு தத்துவமும் நமக்கு புரியணும் என்பதற்காக பல கதைகள் வழியாக நமக்கு இத்தனை தத்துவங்களையும் எழுதினார். அது என்ன செய்யினார், அது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா ஒரு ஜனங்கள் அதை படிக்க விட்டார். ஒவ்வொரு புராணம் இருந்தா 18,000 ஸ்லோகம் 25,000 ஸ்லோகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு புராணத்தை பார்த்தாலே நமக்கு அத்தனை தர்மங்கள் அத்தனை விஷயங்களும் தெரியும். அதே போலயே சாஸ்திரங்களை எழுதினர். அந்த எழுதினவாள்லாம் கபிலருங்கிற முனிவர். அவர் இந்த பிரகிருதிங்கிற ஒரு தத்துவத்தினால்தான் உலகங்கள்லாம் உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எதற்காக இப்படி பண்ணினார், மனிதனுக்கு அந்த உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருக்கே அதை புரிந்து கொள்வது கஷ்டம். கதைய சொன்னா புரிஞ்சு போயிடும். கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொன்னா நல்லா புரியும். கிருஷ்ணன் ஏன் சார் இந்த காரியத்தை பண்ணினார், சக்கட்டா சொல்லலாம் அப்படியே காலார உதச்சு உடைச்சார் அப்படிங்கிற பூத்தனைய பால் விட்டு பூத்தனைய பிராண வாங்கிட்டார். ஏன் அப்படி பண்ணினார்னு கேட்டாங்க. அவர் வரும்பொழுது பூத்தனை வரும்பொழுது கண்ணை மூட்டிட்டு இருந்தார் அப்படின்னு. கண்ணை திறந்தா என்ன ஆகும், அது ஒரு 20 எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். நல்லா தான் இருக்கு. ஏன் அவளை இங்க வந்து கொண்டார், வசுதா அங்க இருக்கும் பொழுதே எட்டி இருக்கும் பொழுது வரத்துக்கு முன்னாலேயே கொண்டு இருக்கலாமா இல்லையா, இப்படி எல்லாம் கேள்வி அங்க நடக்காது. ஏன்னா அது கதை. அந்த கதை வழியாக உங்களுக்கு ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லணும் என்பதற்காகத்தான் வந்தது. இது சாதாரணமான மனிதர்கள். சாஸ்திரமானது நன்றாக யோஜனை பண்ணக்கூடியதான யுக்தி குசலாளா இருக்கிறவாளுக்கு, வேதாந்தத்துக்கு கிட்ட வந்து இருக்கிறவாளுக்கு சாஸ்திரம். அப்படிப்பட்டதான மகான்களுக்கெல்லாம் உத்தமாதிகாரிகளுக்காக கபிலர் சாஸ்திரத்தை. அவர் என்ன பண்ணினார், இந்த பிரகிருதிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு, அந்த பிரகிருதியில இருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்திலிருந்து அவ்யக்தம் அப்படி மற்ற பஞ்ச பூதங்கள் உண்டாச்சு, அதுல இருந்து புலன்கள்லாம் உண்டாச்சு, இப்படி உலகங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்னு ஆரம்பிச்சோட பிரகிருதி ந பிரகிருதி ந பிரகிருதி ந விகிருதி புருஷா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சாஸ்திரத்தை எழுதி. அவன் எழுதின சாஸ்திரத்துல பிரகிருதிங்கிறது சுதந்திரம், தன் இச்சையாக தன் செய்யும் அப்படின்னு எழுதின. அந்த ஈஸ்வரன்கிற ஒரு தத்துவத்தையே ஒத்துக்கல அவர். பின்னால யோகிகள்லாம் வந்து அந்த ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை சேர்த்து அது சேஸ்வர சாங்கியம் அப்படின்னு யோகம்னு தயார் பண்ணினார். பதஞ்சலி அதுக்கு சூத்திரங்கள்லாம் எழுதியிருக்கார். பதஞ்சலி முனிவர். வியாசாச்சாரியர் அந்த யோக சூத்திரத்துக்கு வியாக்கியானமே எழுதியிருக்கார். அவ்வளவு உச்சத்தியான சூத்திரம். அதுல இந்த பிரதானம் பிரகிருதின்னு சொன்னேனே, அதுதான் நீங்க சொல்லக்கூடியதான மாய. என்ன வித்தியாசம், இந்த மாய பகவானுக்கு அடங்கினது, பிரகிருதி பகவானுக்கு அடங்காது. அவ்வளவு. அது இண்டிபெண்ட் சொல்லிட்டா, நாங்க மாயங்கிறது பிரதானத்துக்கு பரமாத்மாவுக்கு அடங்கினது அப்படிங்கிறது. அதனால்தான் தைவி கேஷா குணமயி மம மாயா துரத்யா
மாமேகயே பிரபத்தியந்தே மாயாமேகாம் தரந்திதே அப்படின்னு அந்த பகவானை யாரு தியானம் பண்ணுவாளோ, பகவானை யாரு சரணாகதி அடைவாளோ அவ அந்த மாயையை தாண்டுவா அப்படின்னு. ஆயால் உலகம் முழுக்க மாயிக்கமான பகவானுடைய திருவருளாக இருக்கக்கூடியதான அவருடைய திரு சங்கல்பம் தான் மாயாக நமக்கு வந்திருக்கு. அதனால போஜனம் இப்ப ஒழிக்கிறதும் அவர்தான், பொருளாக இருப்பதும் அவர்தான், அதை அனுபவிக்கிறதும் அவர்தான். பொருஷ ரூபேண தாம் புங்கே இது போக்தா. ஒவ்வொரு பொருளையும் அனுபவிக்கிறது யாருன்னு பகவான் தான். பகவானுடைய நாமாவை கேட்கணும்னு ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்தார். வரும்பொழுது பகவான் என்ன பண்ண தெரியுமோ, நான் அவருடைய இதயத்திலே உட்கார்ந்துருக்க. ஏன் சுவாமினார், உனக்கு என் நாமாவை கேட்கிற தகுதி இல்லப்பா, உன்னால கேட்க முடியாது. ஆனா ஒண்ணு நீ பண்ணின, என்னது பகவான் நாமாவை கேட்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்ட. அந்த சங்கல்பம் பண்ணின பிறகு அதனால நான் என்ன பண்ணினேன், உன் இதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதே போல சொல்றவருடைய இதயத்துல நான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவருடைய நாமாவை அவரே சொல்கிறார், அவரே கேட்கிறார். மற்றவர்களுக்கு அது சொல்லவோ கேட்கவோ திறமை கிடையாது. ஏன்னா அந்த நாம மகிமை அவ்வளவு. அது முழுக்க வேத வேதம். பகவானுக்கு கோவிந்தன் பேர், மேல போய் சொல்ல போறேன். அந்த கோவிந்தன்கிற ஒரு பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம், வேதைகி விந்ததே, வேத சப்தங்கள்னால் அறியப்படுகிறவர். அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் வரப்போகுது. அந்த வேத சொற்களால் சொல்லக்கூடியது. அதை யாரு, பகவான் தான் தயார் பண்ணது. பகவான் சொன்னதான வேதங்களை அதனுடைய அர்த்தம் அவரால் தான் சொல்ல முடியும், அவரால் தான் கேட்க முடியும். அதனால்தான் பக்தி தத்துவத்துல அவர் தான் சர்வம்னு சொல்றோம். நாங்க எதை சைத்தன்யம்னு சொல்றோமோ அதான் பகவான். ஆகையால் உலகத்தை அனுபவிக்கிறது யாரு, பார்க்கிறது யாரு, அவர்தான். அறிவாக உள்ளவது யாரு, அவர்தான். ஆகையால் புருஷ ரூபேண தாம் புங்கே இது போக்தா. உலகம் முழுக்க அவர்தான் என்று நாம் பார்த்தார். உலகமாக இருக்கிறவர் அவர், உலகத்தை ஒழிக்கிறவர் அவர், உலகத்தில் இருக்கிற பொருள்களை அனுபவிப்பதும் அவர்தான். சரியா? ஆனா இந்த உலகமானது ஏன் உண்டாக்கப்பட்டது? இந்த உலகத்துல நல்லதான் இருக்கா, அப்புறம் கெடுதலும் இல்லையோ? பகவானே எல்லாவற்றையும் வியாசித்தானது, கெடுதலும் எங்களுடைய அம்சமே இருக்காதோ? இல்ல சுவாமி, அதுவும் இருக்கு. நல்லது கெடுதல் என்கிறது நமக்குத்தான். பகவான் எல்லாம் அவருக்கு சமந்தான். பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படிக்காதவனோ, அவர் கணல எல்லாம் ஒண்ணுதான். யார் அவரை நாடுகிறாரோ அவரை அவர் காப்பாற்றுகிறார். நெருப்பு இருக்கு ஒரு மூலையில, யாரு கிட்ட போறாளோ அவளுடைய பனிய குளிர நெருப்பு போக்குறது. எட்டியே இருந்தானா குளிர் போகுமோ? நெருப்பினுடைய தோஷமாத சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன, யாரு பகவான் நாடுகிறார்களோ அவளுடைய பாவம் போகிறது, அவள் க்ஷேமத்தை அடைகிறார். பகவான் எல்லா இடத்துலயும் சமானமாகத்தான் இருக்கார். இப்ப என்னாச்சு, இந்த மனுஷர் அந்த மாயக்குள்ள இருந்து ஒவ்வொரு ஜென்மாவையும் இவ நல்லதையும் கெட்டதையும் மாத்தி மாத்தி பண்ணி பண்ணி அந்த சம்ஸ்காரங்களோட சேர்ந்திருக்க. சில பேருக்கு கெட்ட காரியங்களை பண்ணி பண்ணி அந்த சம்ஸ்காரங்கள் அவ இடத்துல இருந்துட்டு அவ தீங்கு பண்றதுங்கிறதே சுபாவமாகும். ஒரு கிளிக்கு, இந்த கிளிக்கு 4-5 குஞ்சு இருந்தது. அந்த குஞ்சு ஒரு குஞ்சு கீழே இருக்கும் பொழுது தனியா நிக்கிறதே, பூனை என்ன சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு சந்தியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு அந்தனர் அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டார். அவர் வேதம் சொல்லிட்டாருன்னா அந்த கிளியும் அப்படியே சொல்றது. அடுத்ததாக இன்னொரு தடவை என்ன, ஒரு வேடன் இன்னொரு கிளி எடுத்துன்னு போனான். அது போனான், அவன் அதுல வச்சிருந்தான். அது என்னடா அந்த கிளி உதை குத்து உதை அடிங்கிறது. என்னையா, ரெண்டும் ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தை தானே, சந்தேகமே இல்லை. அது எங்க வளர்றதோ, என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அதுக்கு தக்கவாறு. அதே மாதிரி மனிதர்கள்லாம் எப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்களோட இருக்காளோ அதே விதமாக சில பேர் திரண்யாட்சன் போன்றதான அரக்கர்கள், அவளுக்கு சாரீரிகமான பலம் அதிகமா போயிடும். நம்ம சரீரத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் வேணும். சரீரம் இருக்கணும், மனசு இருக்கணும், புத்தி இருக்கணும், எல்லாத்தோட பக்தியும் இருக்கணும். இவைகள் எல்லாம் சேர்ந்தாதான் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், சௌக்கியமா இருக்க முடியும். இது என்ன சுவாமி ஆச்சுன்னு, இவாளுக்கு சாரீரிக பலம் ஜாஸ்தி. அதனால என்ன ஆயிடுது,
எல்லா சுகமும் எனக்கே வரட்டும்ங்கிற எண்ணம் வந்து உலகத்துல இருக்கிற நன்மை எல்லாம் என்னிடதான் சொகுசெல்லாம் எங்கிட்ட வரணும், இன்னொருத்தருக்கு வரப்படாது. அதான் அவனுக்கு ஹிரண்யாட்சம்னு. ஹிரண்யாட்சம் என்ன அர்த்தம்? தங்கத்தில் கண்ணை உடையவன். இந்த தங்கம்னா லிட்டரலா தங்கம் நினைக்க விடாது. ஏன்னா இப்ப தங்க கடையில வேலை செய்யறவாள்ல ஹிரண்யாட்சன் பேர் வச்சுது. அவன் தானே பாவம். ஒவ்வொரு தங்கத்தையும் எடுத்து காட்டுறப்ப அவன் பயப்படுறது பாருங்க. அப்படியே செயின் எடுத்து வெளியே வைக்க மாட்டான். நீங்க கேட்டேன்னா ஒரு 5 நிமிடம் யோசனை பண்ணி எடுத்து பத்திரமா வைக்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னா சாயங்காலம் அவன் வீட்டுக்கு போக முடியாதுன்னு. அதனால சொல்லப்படாது. இரண்யம்னு என்னதான் எல்லா நன்மையும் எனக்கே வரணும் என்றதான எண்ணம் உள்ளவர். ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தும் எல்லா நல்லதும் எனக்கே வரணும், மற்றவருக்கு வரப்படாது என்று எல்லாரையும் உதச்சு தானே வாங்கிட்டான். இந்த உலகம் முழுக்க எனக்கே இருக்கணும் என்ற பூமியை அப்படியே பாயாட்டம் சுருட்டு பாதாள வகத்தை தனக்குன்னு எடுத்து வச்சுட்டான். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பேராசை கொண்டதானவன் ஹிரண்யன். அந்த ஹிரண்யாட்சன் போன்றதான அவளை என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, இந்த உலகத்தை பகவான் ஏன் படைச்சா? உங்களுக்கு ஒரு சரீரம் கொடுத்தார், காதை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். நீங்க இவையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஏதாவது ஒரு சமயத்துல என்னைக்காவது வாழ்க்கையில அந்த பகவானுடைய நாமாவை கேட்க மாட்டீங்களா? அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வராத? வாழ்க்கையில எப்பவாவது வரலாம். 30 வயசுல வரலாம், 60 வயசுல வரலாம், 90 வயசுல வரலாம். கட்டம் இல்லை. ஏன்னா ஆரம்பிச்சு வச்சுருவேன்னா அதுக்கப்புறம் அது பிடிச்சுக்கும் உங்களா. ஏன்னா உண்மைக்கு அந்த சுவாவம் உண்டு. அது திதிக்கும் எப்ப உங்களுக்கு நல்ல குணம் வந்ததுன்னு. அது அந்த வழியில விழுந்துட்டேன்னா தானா ஆத்ம தத்துவத்தை அறிய வந்துருவேன். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வபாவம், ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வரணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு மானிட பிறவி கொடுத்திருக்கேன். எப்பாவது பகவான் நாமாவை கேட்பேன். பகவான் நாமாவை கேட்டதுனால பக்தி வளரும். பக்தி வளர்ந்த சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்தா வேதாந்தம் உபனிஷத்தில் கேட்பேன். உபனிஷத்தில் கேட்கலையானால் அதற்கு பிறகு ஆத்ம தத்துவ ஞானம் தானா மலரும். ஓஹோ, இப்படி அதற்காக உங்களுக்கு என்ன பண்ணினேன்? 5 புலன்களை கொடுத்தேன், ஸ்தூல சரீரத்தை கொடுத்தேன், ஸ்தூல சரீரம் இருப்பதற்காக ஆகாரத்தை கொடுத்தேன். நீங்க அப்பப்ப போர் அடிக்காம வாழணுங்கிறதுக்காக மற்ற வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தேன். இத்தனையும் கொடுத்து உலகத்தை தயார் பண்ணி கொடுத்தா இவன் என்ன பண்ணினான் தெரியுமா? நான் எல்லாத்தையும் எனக்குன்னு எடுத்து அழைச்சிட்டு போயிட்டான். இப்ப என்ன சார் பண்ணணும்? இப்ப இது மறுபடியும் கொண்டு வரணும். எதா எதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் ஸ்ருஜாம்யஹம். அந்த சமயத்துல தானே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இதை சரி பண்ணணும். அதற்காக தான் வராகனாக அவதாரம் பண்ணினார். ஆதிவராகமூர்த்தியா அவதாரம் பண்ணினாலும் அவருடைய ஸ்வரூபம் முழுக்க வேதங்கள் தான். அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு முடியும் யஜ்ஞம்தான். அவருடைய மூச்சுக்காத்து வாயு ஸ்வரூபம் தான். வேதமயமாக அவர் இருந்தார். இறங்கினார், ஜலத்துக்குள்ள இறங்கினார், அவரோட சண்டை போட்டார். கடைசியில் என்னாச்சு? பூமியை மறுபடியும் முதக்க செய்தார். நாமெல்லாம் திரும்பியும் ஆனந்தமா இருக்கோம். பாருங்க, உலகத்தை படைத்தால் மட்டும் போல, படைத்ததான உலகத்தை காக்கணும். எப்படி காக்கணும்? எந்த ஒரு மனுஷனும் எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில 100 வயசுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சார். இந்த 100 வயசுல என்னைக்காவது நீங்கள் ஒரு தரம் பகவானை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போரும். மங்களம் மகது ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே. நினைத்த மாத்திரத்தினால உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதான பகவத் தியானம் கிட்டணும். புருடஸ்தமஜம் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம் ஹரிஹி ஹரதி பாபானி துட்ட சித்தைரபி ஸ்மிருதா. இத்தனை நாளா ஏதோ லௌகிகமான வாழ்க்கையில இருந்தார், அது பண்ணினார், இது பண்ணினார். பண்ணட்டுமே, பகவான் சொல்வார் பண்ணட்டுமே. இன்னைக்கு தானே நீ பார்க்கிற, நான் இவனை 1 கோடி ஜென்மாவா பாக்குறேன்ட்டார் அவர். பாம்பா இருந்தா, தேடா இருந்தா, என்னென்னப்போ இருந்தா, எத்தனையோ நாளா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என்னைக்காவது நல்ல வழிக்கு தெரிஞ்சுட்டானே. ஆனால் அபிஷே சுதுராச்சாரா பஜதேமா மனன்யபாத். எவ்வளவு பாபிட்டனா இருந்த போதிலும் என்னை நாடினானே. ஆனால் ஐயா நீர் தான் நான் உனக்கு சேர்ந்தவன் என்று சொன்னாரே. ஆனால் அதுக்கு முன்னால அந்த செகண்ட் வரைக்கும் பண்ணின கணக்கு வேற. அதை க்ளோஸ் பண்ணிட்டாராம். புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாராம்.
சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோஹிதா. அதனால்தான் நீங்க அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜானத்மாந்த தீபிகா அப்படின்னு கருணை கடல்னு சொல்றதுக்கு காரணம் அது. ஆகையால் பரமாத்மா எப்படி துஷ்டர்களை சரி பண்ணி நல்லவர்களை ஆக்கிறார். அதனால்தான் இரண்யாட்சாதீன் சஹசே சஹசே அதிபவதி இது சகிஷ்ணு. சகிஷ்ணுங்கிறன அவளையும் பொறுத்துக்கிறார். இது ஞாபகம், பொறுத்துக்கிறான்னு சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்ல. பொறுத்துக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியணும். எது வரைக்கும் சாதாரண அவளுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும். அவளே தெரிஞ்சிராளான்னு பார்க்கணும். திருந்தல அப்புறம் திருந்த வைக்கணும். அப்படி பண்ணி இரண்யாட்சாதிகளை நிஜமாக அனுகிரகம் பண்ணினார். நீங்க என்ன நினைக்கிறாள், இரண்யாட்சதை கொண்டு விட்டாருனார். அது மட்டும் இல்ல, அவளுக்கு அந்த தோஷம் போகும்படி பண்ணினார். இந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்ரன், இவா 3 பேரும் இந்த 3 செட்டை யாரு தெரியுமா? நான் வைகுண்ட லோகத்துல பகவானுக்கு முன்னால இருந்த பார்ஷதர், கேட் கீப்பர். அவ்வளவு உயர்ந்ததான் நிலையில இருந்த மகான்கள், மகதுபாசனம் பண்ணினவா. எவ்வளவு உபாசனம் பண்ணி உயர்ந்ததான் நிலையில இருந்தாலும் அகங்காரம் வரப்பட, நான் எனக்குடையதான கர்மம் வர. ஒரு நாளைக்கு சனக சனாதிகள் அங்கே வந்திருக்க. சனக சனந்தன சனத்துராள் சனத்குமார்னு 4 பேர் மகாஜானி இளவன். பகவானை எப்பொழுதும் இதயத்திலேயே வருஷக்கணக்காக நினைத்து கொண்டே தியானம் பண்ணக்கூடியதான மகாத்மா. ஒரு நாளைக்கு அவளுக்கு சமாதி கலங்கி வெளியில வர, பகவானுடைய திவ்யமான ஒரு ரூபத்தை பார்க்கணும்னு நினைச்சுட்டு போறார் வைகுண்டம். அவன் இதயத்திலேயே பார்க்கலாம், அந்த திறமை உண்டு. இருந்த போதிலும் இதயத்துல பார்த்து வெளியில வந்த பிறகு வைகுண்ட லோகத்துல பகவானை பார்த்து நமஸ்காரம். அவளுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. பையனுக்கு உத்தியோகம் வரணும், இல்ல பேரனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவளுக்கு. அவள்னா நித்திய திருப்தாளா இருக்கக்கூடியதான மகான்கள். அவ அப்படி போற. போகும் பொழுது என்ன பண்ண, உள்ள அனுப்பல, நிறுத்திவிட்ட. நிறுத்திவிட்டு என்ன பண்ணினா, நீங்க எல்லாம் இங்க வரப்படாதுன்னு சொல்லு. ஏன்னாப்பா இப்படி பண்றேன்? பகவான் இன்னும் சர்வவியாபி ஜனார்தனா இன்னும் பார்த்து கொண்டிருக்கேன். நான் இந்த அர்த்த விக்கிரகத்தை பார்க்கணுங்கிறதானே வந்திருக்கேன். எல்லாம் வரப்படாது. முன்னாலேயே அவளுக்கு சொல்லியிருக்கா. ஞானிகள் வந்தா விட்டு இப்ப அகங்காரத்தை தருத்தினான். அவளுக்கு கோபம் வந்து சரி என்ன பண்ணிவிட்டான்னு, உங்களுக்கு இந்த அகங்காரம் குறையட்டும் அவ்வளவு. பகவான் உள்ள இருந்து வெளியில வர, இது என்ன ஆச்சுன்னு இது போல நிறுத்திட்டு. அப்ப சொன்ன, மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணினா நான் சைத்துக்க மாட்டேன். என்ன வச்சா பரவாயில்ல. பகவான் வந்து பகவான் ஆண்பக்கம் அது இதுன்னு வைங்கோ, பகவான் இல்லைன்னு எழுதுங்க, ஒத்துப்பேன். ஏன்டா குழந்தை எட்டி உதச்சா அம்மா கோவிச்சுப்பாளோ? நான் தான் படைச்சேன். பிதா சிலோகரஸ்ய உலகத்தை எல்லாம் படைச்ச நான் எங்க ஜனங்கள் மேல கோவிச்சுப்பேன. ஆனா என் பக்தால வச்சா அது தப்பு. ஆகையால் தப்பு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல என்ன பண்ணோம்னா, நீங்க பூலோகத்துல பிறந்தோம்னு. இது எவ்வளவு அபச்சாரம், பக்தாளுக்கு ஏற்பட்டதான ஒரு அபச்சாரம் அப்படின்னு கேட்டா இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியல. ஆகையால் 1000 பிறவிகள் நீங்க பூலோகத்துல பிறக்கணும்ட்டாரு. அதான் அவ்வளவு தூரம் இருக்க முடியாதுன்னு காரணம் வந்து நமஸ்காரம். அப்படியா? அப்ப என்ன பண்ணுங்க, 1000 பிறவிகளா இருந்தா என் பக்தாளாகவே 1000 பிறவிகளா நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எப்படின்னு, நீங்க 3 பிறவிகள்ல வந்து சீக்கிரமா வரணுங்கிறீங்களா? சரி, அப்ப என்ன பண்ண, எனக்கு விரோதமா இருக்கணும் அப்படின்னு பகவத் வேஷ்யமாக வேஷ்ய பக்தி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அப்படிப்பட்டவாதான் இரண்யாட்கள் இரண்யகசிபு. இப்ப முதல் ஜென்மாவோ இல்லையோ, அதனால 2 பேர் தனித்தனியா 2 அவதாரம் வேண்டி இருந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் ராவண கும்பகர்ணாளா இருக்கும் பொழுது ஒரே அவதாரம் போறோம். ராமனா சிசுபால தந்தவச்சாளுக்கு 2 பேருக்கு சேர்ந்து ஒரு கிரகம் நான் போறோங்க. இது எல்லாமே அவர் என்ன பண்ணிருக்கலாம், வைகுண்ட லோகத்துல இருந்து அழியட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு அழிச்சிருக்கலாம். ஏன்னா உங்க வேதாந்தம் அப்படிதான் சொல்றது. எத்தர்வவிது நம்ம எந்தபா, அவருக்கு இருக்கக்கூடியதான திறமையான தான் வைகுண்ட லோகத்திலே இருந்து சத்திய சங்கல்பனாக எல்லாவற்றையும் அழித்து இருக்கலாம். இருந்த போதிலும் லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஜன்ம கர்மதமே நித்தியம்
பகவான் எப்ப பிறந்தார், என்ன கர்மங்களை பண்ணினார், என்னென்ன வீரியங்கள் பண்ணினார், அவருடைய கதைகளை சொல்லிக் கொண்டு தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம், அப்படி தப்த ஜீவனம் அந்த வாழ்க்கையை முன்னேறி கொண்டு சேர்த்து சேலத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக இப்படி அவதாரங்கள் எல்லாம் பண்ணினார், லீலைகள் பண்றாம பாகவதாதி கிரந்தங்களை சொல்றது. ஆனா வஸ்துதா இங்க என்னாச்சு, இப்படிப்பட்டவாள்லாம் அடக்கி மறுபடியும் நமக்கு நம்ம உலகத்தை கொடுத்து நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த கலிக்காலத்துல ஒரு யாகம் பண்ண முடியல, ஒரு வடி பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, எப்படித்தான் முன்னாரு வேணும் பகவான நினைச்சா போருமே, நீங்க காயத்ரி மந்திரம் ஜபிச்சா போருமே, பகவான அடையிறது ரொம்ப சுலபம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயத்ததி ததகம் பக்திய பகரதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. அந்தனரா இருந்து 4 வேதங்களும் வாசித்து 6 சாஸ்திரங்களும் வாசித்து அப்படி சொன்னாதான் நான் ஏற்றுப்பேன்னு சொன்னார சுவாமி. உங்களால எது முடியுமோ அது பண்ணுங்க, ஆனா வஞ்சனை பண்ணாது. முடிஞ்சு என்னால முடியலன்னு சொல்லாதீங்க, எது முடியுமோ அது பண்ணுங்க. பக்தி ரொம்ப முக்கியம். அப்படி பகவானை போற்றுங்கள், உங்களுக்கு இருக்கிற பாபங்கள்லாம் அகன்று விடும். பகவான் நிச்சயமாக உங்களை ஆக்குங்க, எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுப்பார். அதற்காகத்தானே இந்த உலகத்தையே தயார் பண்ணியிருக்க. உலகம் முழுக்க அவரால் தானே பண்ணப்பட்டது. அப்பப்போ உலகத்தை காப்பாற்றுறதுக்கு காரணம் என்ன, நம்ம மாதிரி மனுஷியால பகவானை அடையணுங்கிறதுக்காக. ஆனா மனுஷன் எங்கே போயிட்டு இருக்கான், பராந்திகா நித்யஜன ஸ்வயம்பு, சினிமா பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், வெளியில சுத்தி கொண்டிருக்கானே தவிர உள்நோக்கி இதயத்துல பார்க்க மாட்டேங்கிறான். அதனால ஹிரண்யாட்சாதீன் சஹதே அபிபவதி இது சஹிஷ்ணு. பிறகு ஜகதாதிஜா, அடுத்ததாக நாம ஜெகதாதிஜா, அவரே உலகத்துல முதலாக பிறந்தாராம். பிறவையற்ற பெருமாள் பிறந்தார். எப்படி சார் பிறந்தார்? அவங்கதான் பிறவி இல்லைன்னு, பிறவி இல்லை. நான் முதல்லயே சொல்லேன், தேவானாம் காரிய சித்யர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உத்தன்னே ததா லோகே தானித்யபிதீயதே. தேவானாம் காரிய சித்யர்த்தம், தேவதைகள்னா நல்லோர்கள், நல்ல எண்ணம் இருக்கிறவர்கள், அவளுடைய காரியம் நடக்கணும் என்பதற்காக, அவர்களுக்கு உதவுவதற்காக அவர் ஒவ்வொரு வேஷத்தை கட்டிண்டு வர. அப்பொழுது நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்றோம். அவர் பிறந்தார்னு பறவையற்றவர் பிறந்தார் அப்படி சொன்னா நம்ம சாதாரணமா பிறக்கிற மாதிரி அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர் இல்லை. அவர் ஒரு வேஷத்தை கட்டிட்டு அந்த வேஷத்தோட அப்படி வந்தார். அந்த வேஷத்தை வந்ததுமே நம்ம அவரும் நம்ம மாதிரி பிறந்தார பிரமிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு. இப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் முதல்ல அவ்யக்தமாக இருக்கக்கூடிய காலத்தில், மாயை அவ்யக்தமா இருக்கும் பொழுது அதுல ஒரு பிரதிபிம்பம், ஒரு சைத்தன்யம், அதுக்கு ஈஸ்வரன் பேர். அதுல இருந்து 5 பூதங்கள் மட்டும் உண்டாயிருக்க. 5 பூதங்கள் உண்டான காலத்துல அவருக்கு நாம என்ன ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றோம். ஹிரண்யம்னா இந்த உலகம், அதை தன் வயத்துல வைத்துக் கொண்டிருப்பதனால் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். தானம் பண்ற காலத்துல ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பத்தம் ஏமபீஜம் விபாவதோகம் சொல்றல, அது ஹிரண்ய கர்ப்பரை தன் கர்ப்பத்துல வைத்துக் கொண்டிருக்கிறவர் அப்படின்னு பரமேஸ்வரன் அர்த்தம். அந்த ஆதி வீராட்ட தியானம் பண்ணிட்டு இருக்க, அவரை நினைச்சு கொடுக்குற. ஓம் தத்வதி பிரம்மணி திரிவிதா நிர்தேச ஸ்மிருதா. அவரை நினைத்து நீங்க எது பண்ணினாலும், நீங்க 4 கொடுத்தாலும் 4000 ரூபாய் கொடுத்த பலம். அதனாலதான் இந்த மந்திரங்கள்லாம் அவர் அப்படி சொல்றது. விவகாரம் என்ன, அந்த ஹிரண்ய கர்ப்பராக தான் முதலே பிறந்தார். அதனால ஹிரண்ய கர்ப்பரூபேண ஜகதாதோ, இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால அவர் உண்டு கொண்டானார். உற்பத்தியதே ஸ்வயம், தானே உண்டானார். தன்னை இன்னொருத்தர் பிறக்க வைக்கவில்லை. அவருக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்கப்படாது. ஒருத்தர் கணபதியிட்ட போனார், கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணுனார். என்ன பண்றது சொன்னார், மாதா மகமஹா தைலம். அவர் சொன்னார், ஏ கணபதியே, உங்க பத்தி என்ன சொல்லு, உங்க விஷயத்தினார் என்ன, உங்களுடைய தாத்தா இருக்காரு பாத்தியா, அம்மா தாத்தா, அவர் யாருன்னார், ஒரு மலைன்றார். மாதா மகமஹா தைலம், அம்மாவுக்கு அப்பா மலை தானே. சரி, அப்பாவுக்கு அப்பா யாருன்னார், அதான் டவுட். மகத்ததபிதாமகம், அப்பாவுக்கு அப்பா யாரு, பரமேஸ்வரனுக்கு அப்பா யாரு, பரமேஸ்வரன் கேட்டாலே தெரியாது. என்ன சர்வக்கியனா இருக்கிறவர் தனக்கு அப்பா எங்கன்னு சொல்ல முடியும். மகத்ததபிதாமகம். ஆனா ஒண்ணு சொல்றேன், காரணம் ஜெகதாம் வந்து, உலகத்துக்கெல்லாம் காரணம் நீர். ஆனா கழுத்துக்கு மேல யானை, கண்டாது பரிவாரணம்.
வேற என்ன சொல்ல முடியும்? கணேசனை பத்தி என்ன சொல்ல முடியும்? லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், கணேசனை பத்தி என்ன ஸ்தோத்திரம் பண்றது? பாஸ்கர் ராயர் கணபதியை பத்தி அவர் கணபதி சாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இருட்ட கிழிக்கிறதுக்காக ஒரு சூரியன் வந்தா பரவாயில்ல, இது ஒரு சின்ன மினுமினு பூச்சி மாதிரி இருக்கிற என் அறிவு, இந்த மினுமினு பூச்சி கணபதியை எப்படி பிரகாசிக்கும்னு. அது மாதிரி லோகத்துல அவரை பரமேஸ்வரனை உண்டு பண்ணக்கூடியதான தத்துவம் எங்கேயாவது உண்டோ? ஆகையால் தானே பிறந்தார். ஸ்வயமேவ இது ஜெகதாதிஜா. மனுஸ்மிருதியில சொல்லும் பொழுது ததண்டமபவத் ஹைமம் சஹஸ்ராம் சுசமப்ரபம் தஸ்மின் ஜக்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமஹா அப்படின்னு இந்த உலகங்களுக்கெல்லாம் படைத்ததான ஒரு ஸ்வரூபம், உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தியுடன் முதல்ல தானாக அறிவோட பிறந்தார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை. அந்த இரண்டிகள் பெருக்கத்தான் ஓங்காரத்தை எடுத்து சொன்னார். அந்த ஓங்காரத்தை தபஸ் பண்ணி ஓஹோ புவஹா சுவஹா என்ற 3 வியாகதிகளை உண்டு பண்ணி அதனுடைய விசேஷமாக காயத்ரி மந்திரத்தை உண்டு பண்ணி அந்த காயத்ரி மந்திரத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களையும் தயார் பண்ணி வேதங்களாக ஆக்கினார். அந்த ஓங்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு. ஆனால்தான் இன்னைக்கும் பிரம்மதேவர் 4 முகங்கள்லயும் வேதங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்னு சொல்றோமோ அதுக்கு காரணம் இந்த நாம ஜெகதாதிஜா. இப்படி இன்னைக்கு பிராஜக்னர் போஜனம் போக்தா சகிஷ்ணர் ஜெகதாதிஜா இந்த நாமக்களை பார்த்தோம். நாளைக்கு அனகா விஜயோ ஜேத விஸ்வயோனி புனர்வசு அப்படின்னு புனர்வசுங்கிற நாம பகவான் ராமன் பிறந்ததான நட்சத்திரம். பகவானுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அதே போல புனர்வசுங்கிற நட்சத்திரம் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு நட்சத்திரம். அதனுடைய பிராசத்தியம்